5 பேர் 10 பேர் சேர்ந்து அதை பண்ண முடியாது. ஆக்சிஜன் மஷின் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பெட்டு போடலாம், 20 பெட்டு போடலாம், 50 பெட்டு போடலாம், முடியெல்லாம் படுத்து தூங்கலாம். சுய தொழில் கேட்டிங்களா. இன்றைக்கி ஆந்திராவிலேருந்து ஒரு குரூப் வந்துருந்தாங்க கற்றுட்டு போகிறதுக்கு. இப்போ அதை ஒருத்தர் ரிசைன் பண்ணிடுறாரு, ஐடி கம்பெனி ரிசைன் பண்ணிடுறாரு, நிறைய மஷ்ரூம் ப்ரொடக்ட் பண்ணிடுறாரு. ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டுக்கு நடுவில் பார்டரில் இருக்காரு. ஸோ ஆந்திராவிலையும் சேல் பண்ணுறாரு, தமிழ்நாட்டிலையும் சேல் பண்ணுறாரு. அவர் வந்து சாதாரணமான ஒரு வேலையை விட என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹை இன்கம். அதை வந்து ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன், அனதர் வந்து ஹனி கீப்பிங், கலர் ஃபிஷ் ஃபார்மிங், மெடிசினல் பிளான்ஸ். ஒரு பிளான்ட் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் கேட்டிருந்தாங்க, கோபுரம் தாங்கின்னு. நீங்கள் வந்து கூகுள் அடிச்சு பாருங்கள், கோபுரம் தாங்கி. அந்த பிளான்ட் எடுத்துகிட்டு போனால் 1500 கொடுத்தாங்க சீனியர் டாக்டர்ஸ். சார் நீங்கள் பிளான்ட்டு கேட்டீங்க, எடுத்து வந்து கொடுக்குறேன், இதுக்கு எதுக்கு 1500 கொடுக்குறீங்க, இப்போ ப்ளீஸ் அக்செப்ட் இட்னு சொன்னாங்க. எனக்கு டீ செலவு 50 rupees கொடுங்க போதும், எவ்வளோ கொடுத்தேன்னு கேட்கல. அப்புறம் தான் தெரியும், வந்து அமேசானில் பாருங்கள், bunch of that plant worth 1500 rupees. இதுக்கெல்லாம் பயோடெக்னாலஜிஸ்ட். இந்த மாதிரி கோலியஸ்னு ஒரு பிளான்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் லேக்ஸ் கணக்கில் கொடுக்குற பழம். ஹனி கீப்பிங். இப்போ ஹனி கீப்பிங் ஹாபியாக தொடங்கலாம். நான் வீட்டில் என் டாடி வளர்ப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ ஹை தேன் பாக்ஸ் திறக்காமலே தேன் எடுக்கிற இது யூஎஸ்லேருந்து வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். நிறைய விவசாயிகள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. இப்போ என்னை போய் யாருக்குன்னா ஒர்க் பண்ண சொன்னால் நான் பண்ணவே மாட்டேன். ஒரு நாளைக்கு வீட்டில் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கேட்டிங்களா. ஸோ அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகிட்டேன், வளர்ந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள்னு ஏதோ ஒரு புலவர் எழுதுறது. கல்லுப்பட்டி காதி கிராம போர்டில் வச்சுருக்காங்க சரிங்களா. அந்த புலவர் யாருமே தெரியல, பட் அவர் எழுதின வாசகம் இருக்குது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில் ஒத்துக்கொள். ஏதாவது கைத்தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கையில் சரிங்களா. இன்றைக்கி நம்ம விளையாட்டாக கற்றுக்கலாம் மஷ்ரூம் கல்டிவேஷன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் சரிங்களா. இதே போல் நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கில் என் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நடிஜாமத்தோட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒரு விவசாயி வந்து நடிஜாமல் ஃபோன் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சார் பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு நைட்டில் தூங்க தான் செய்வாங்க, 12 மணி ராத்திரிக்காக சார் ஃபோன் பண்ணுவாங்க, என்னத்துக்காக பண்ணீங்க, டவுட்டு கேட்குறதுக்காக பண்ணாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க 12 மணி ராத்திரிக்கு கூட டவுட்டு கேட்கலான்னு சொன்னீங்க. சரி சொல்லுங்கள், உங்கள் டவுட்டு தான் சொல்லுங்கள். ஸோ அபவுட் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலி வந்து ஆன்சர் பண்ணுவேன். இது எங்கே போகுது, காலேஜஸ் போகுது, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரீச் ஆகுது, நேஷனல் லெவலில் அக்ரி அண்ட் பி போர்டு போகுது. எல்லோரும் வந்து என் பேரை மென்ஷன் பண்ணுறாங்க. நான் வந்து அவ்வளோ பெரிய மனுஷன் கிடையாது. நம்ம பண்ணுற சேவையினால் அந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்கோலம், அங்கே வந்து 65 ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வர் செலக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்கள அங்கே தங்க வச்சுக்கிட்டு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுனால அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஜேம்ஸ் சாரை போட்டு அங்கே 1 வீக் தங்க வச்சு அவங்களுக்கு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ட்ரெயின் பண்ண சொன்னாங்க. இஸ் பிக்கப் அண்ட் ட்ராப், இஸ் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், எவ்ரிதிங் மஸ்ட் பி கிவன் அப்படின்னு சென்ட்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. என் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை சார் எங்கள் கன்சல்ட் பண்ணுங்க, டேரெக்டாக உங்களுக்கு வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நோன் மட்டும் தயவுசெய்து சொல்லாது. இப்போ வெபினாரில் வந்து வைஸ் சான்சலர் பார்க்குறாங்க, அப்புறம் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஹெச்ஓடி மெட்டமாலஜி பார்க்குறாரு. நாங்கள் வந்திருக்கோம் இல்லையான்னு தூக்கி எடுத்து முன்னாடி உட்கார வச்சாங்க. இதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. we are not advertising ourselves கேட்டிங்களா. நம்ம சமுதாயத்துக்கும் நமக்கும் நம்ம பண்ணிக்கிற சேவை வந்து எங்கேயோ ரீச் ஆகும். நான் சுத்தமான தேன் குடிக்கிறதுனால என்னுடைய தோட்டத்தில் நான் தேனி வளர்த்தேன். எதனால் பாக்ஸை விட்டு தேனி ஓடுது, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் 32 லட்சம் ப்ராஜெக்ட்டு எனக்கு கொடுக்கும்போது ஆல் த விஐபிஸ் ஆஃப் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கேது கேட்டிங்களா.
அதில் டிஆர்டிஓ கேட்குறாரு, இந்த ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பாக்ஸ் சக்ஸஸ் பண்ணிடுங்க, 5 பாக்ஸ் சக்ஸஸ் பண்ணிடுங்க, 25 பாக்ஸஸ் சக்ஸஸ் பண்ணிடுங்க, அணி இருக்கவே அதோட பீஸ் அணி இருக்குது, அந்த டிமாண்ட் இருக்குது. உங்களுக்கு எத்தனை நாளைக்கு 1000 பண்ணி கொடுத்தாங்க, இன்னும் பண்ணிகிட்டே இருக்கேன். கேட்டிங்களா? மரம் அமைதி நாடினாலும் காற்று அதை விடுவதில்லைன்னு. நான் வந்து இன்றைக்கி படுத்து போடுறப்பட்டு இன்றைக்கி நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா கூட திடீர்னு கால்ஸ் வந்து கோயிங் சிஎஸ்ஐஎஃப், கோயிங் ஆர்மி, யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், அக்ரிகல்ச்சர். சரிங்களா? இப்போ இதை அறியாமலே மல்டி டேலண்டட் ஆகிட்டோம். என்னுடைய தோட்டத்தில் வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், ஒரு ஃபார்மர் ஒரு விவசாயத்தை நம்பி இருக்கிறாரு, அந்த விவசாயம் கெட்டு போச்சு, அவர் வருமானத்துக்கு வழி இல்லை அப்படின்ற பேச்சு இடமே கிடையாது. இப்போ நீங்கள் லைட்டோட அட்டாச் பண்ணலாம் முடியாது. இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ஒரு ஃபார்மை வந்து 4, 5, 6 பிடிச்சி ஒரு ப்ராஜெக்ட் அதில் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வருமானம் தரலைன்னா அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ த்ரூ அவுட் யுவர் லைஃப், த்ரூ அவுட் யுவர் டேஸ் அண்ட் மந்த்ஸ் யூ வில் கீப் ஆன் சேவிங் மணி. பணன்றது வந்து உங்களுக்கு சம்பாதிக்கிறது ஒரு பொழுதுபோக்காகும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் மணி வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணிங்கன்னா கேட்டிங்களா, பணம் சம்பாதிக்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்காகும். சாதாரணமாக பொழுது போயிட்டே இருக்க சாதாரணமாக 1000 கணக்கில் சம்பாதிப்பீங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இப்போ சில ஹில் ஸ்டேஷன்லாம் போய் இறங்கினா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட பார்த்து சுற்றி பார்க்கறதுக்காக டிரைவர்ஸ் எல்லாம் கூட்டமாக வந்தாங்க. பலாப்பழம் பறிச்சுக்கிட்டு, மாம்பழம் பறிச்சுக்கிட்டு, நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டு, சந்தன மர கண்டைகளை எடுத்துக்கிட்டு, இல்லை செம்மண் ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வருது மலையிலிருந்து செம்மண் முட்டையில் எடுத்துக்கிட்டு வேலை போடுறது. அப்புறம் எங்கள் வீட்டில் தான் சாப்பிடணும், உங்கள் வீட்டில் தான் சாப்பிடணும். டிரைவர் அதுக்குள்ள சில டிரைவர்ஸு காஃபி போட்டு வர்றது. கவர்மெண்ட் ஆஃபீஸர் கேட்குறாங்க, சார் நாங்கள் தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சேங்ஷன் பண்ண நேரம் மதியவே இல்லை சார், உங்களுக்கு இந்த மாதிரி தெரியல வராங்க தொழில் கற்றுக். இப்போ ரேஷன் கடையில் போய் கியூரன் அரிசி வாங்கின டிரைவர் வந்து 60-65 ரூபாய்க்கு அரிசி வாங்கி உடைய போடுறாங்க. அப்போ என்னை கண்டா அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, திரிலையும் ஆகும். சரிங்களா? நம்ம தொழில் கற்றுக்கிறாங்க. இப்போ ஒரு போகிறோம்னு வச்சுக்கோங்க, நான் வந்து விசிட் பண்ண போனால் மஷ்ரூம் கட்டு காடியாக கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னா எனக்கே திறந்து விட மாட்டேன். ரொம்ப யோசிக்கிறோம். ஏன்னா அது ஒரு கோயில் கூட வச்சுருக்கோம். இந்த வீட்டுகளில் இந்த சாமி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. காட்டல்கள் வந்து அவருடைய பண்டைய கிழத்தடையிடக்கூடாதுன்னு சுற்றி இந்த மூங்கில் மரத்துடைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. இவன் நிறைய பண்ணுறோம். அந்த மஷ்ரூம் கட்டை திறந்து காட்டுறதுக்கு யோசிக்கிறோம். கண்டன்டேஷன் ஆகிருக்கு. நான் தான் கட்ட கொடுத்தேன், எனக்கே வந்து அதை ப்ரிவென்ஷன் பெஸ்ட் உள்ள வராது. கண்டன்டேஷன் கீழே 28 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மலை மேலே போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிலோ மஷ்ரூம் 280 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரிங்களா? கீழே மலையடி வரத்தில் 2 ட்ரைபல்ஸை போட்டு மலையிலிருந்து எடுத்து வந்து அங்கே வந்து பலவிதமான மஷ்ரூம் ப்ரிப்பரேஷன் பண்ணி ட்ரைபிள் விற்கிறான். அதை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக ரெஸ்ட் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி தொழில் நான் தொழில் கற்றுக் கொடுத்து சேலம் டிஸ்டர்ப் நிறைய இடத்துல போட்டாங்க. இது எதுக்கு எதாவது சொல்ல வந்தேன்னா வந்து ஒரு தொழிலில் எப்போவுமே போத்துட்டவன்கிட்ட போய் ஐடியா கேட்கக்கூடாது. அவன் வந்து நம்மளை பயன்படுத்திடுவான். அதை வராது, அதெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஆயிஷா மஷ்ரூம்லாம் 2 நாளாக கெட்டு போயிடும், அதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. எல்லாம் வந்து அந்த பட்டன் மஷ்ரூம் தான் கேட்குறாங்க. அது இது ஏகப்பட்ட என்கரேஜ்மெண்ட்டை விட டிஸ்கரேஜ்மெண்ட் தான் பண்ணுறோம். டிஸ்கரேஜ் பண்ணுறவன் யாரும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரியாதவங்க, அதை பற்றி தெரிஞ்சவன் பண்ணவே மாட்டேன். நீங்கள் ஒரு தொழில் சொல்கிறாங்க, ஒரு சின்ன வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. கேட்டீங்களா? இது வரைக்கும் லாஸ்ட் 2 மினிட்ஸ் இது வரைக்கும் பைபேக் பாலிசின்னு இருக்குது. பைபேக் பாலிசி அதாவது ஐ மஸ்ட் சப்ளை தம் மஷ்ரூம் சீட் அண்ட் ஆல் த அசசரிஸ் அபவுட் அவங்க வந்து போய் விற்று கொடுப்பாங்க. நான் வந்து அவங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்கணும். அதை ஏதாவது அவர் மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட். திஸ் இஸ் கால்ட் பைபேக் பாலிசி. இது வரைக்கும் பைபேக் பாலிசி வயிற்றில் காலையில் விற்காமல் போயிட்டு வயிற்றில் என் கூட வந்து பைபேக் பாலிசின்னு போடுவாங்க. கடைசியில் பார்த்தா 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. நேராக வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அவங்க மஷ்ரூம் இதை பார்க்குறதுக்கு. பார்த்தா ஒரே ரஷ் ஒரு 6 பேர் 10 பேர் 12 பேர் பை வச்சுட்டு ரஷ் பண்ணுறாங்க. நான் போகிற உடனே எல்லோரும் என்னை பார்க்குறாங்க. நான் எப்படி பார்க்குறப்ப பிஸியாக வந்து என்ன பண்ணுறோம், 2 பேர் தொடங்கி வச்சுக்கிட்டு மஷ்ரூம் பேக் பண்ணி விட்டுருக்கான். எல்லோரும் சலசலமாக பார்த்தா அவன் திரும்பி பார்த்தா நாளைக்கு சிரிக்கிறான். வெளியே எழுச்சி ஓடி வந்தேன். சாரி சார், நீ பாருங்கள் இங்கேயே ரஷ் ரொம்ப ஆகி போச்சு, உங்களுக்கு வந்து கொடுக்க முடியல, ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா போதும், நீங்கள் எப்படியாவது போட வைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மஷ்ரூம் கொடுத்து விட்றான்.
நான் இதில் ரீச் பண்ணிக்கிறேன், எனக்கு வருஷம் வேண்டாம், நீயே வச்சு எல்லாத்தையும் நல்லா பண்ணேன் அப்படின்னு கிளம்பிடுவேன். பைக்காக பாலிசி இது வரைக்கும் போட்டாங்க. வந்து நிறைய பேர் வரும், பைக்காக பாலிசி நாங்கள் பண்ணுறோம். ஓகே சார், தாராளமாக போகிறோம். ஆனால் 50 கிராம் வச்சுக்க வேண்டியதாக ஏன் சார் இந்த மாதிரி சொல்கிறீங்க? அங்கேயே டிமாண்ட் ஆகிடும் உங்களுக்கு. கட்டு போடும்போது 4 பேர் கேட்பாங்க, எதுக்கு போடுறீங்கன்னு. 4 மட்டும் நீங்கள் அது இது மாற்றி மாற்றி சொல்லலாம். 5ஆவது ஒரு டிக்கெட்ஸ் ஃப்ரெண்டு வந்து கேட்பான், எதிராக போட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. யாத்திரிஸ்டோட அந்த மஷ்ரூம் வளர்க்க போகிறாங்க. அவன் இன்னொருத்தட்ட யாத்திரிஸ்டோட அந்த மஷ்ரூம் வளர்க்க போகிறாங்க. யாத்திரிஸ்டோட மஷ்ரூம் அந்த காணில் வளர்க்க போகிறாங்க. நீங்கள் மஷ்ரூம் ஒரு மட்டும் வரது பிறகு எப்படி ஒரு 10 கிலோ ஆடணும் வளரும் சார், பண்ண முடியும். அந்த மாதிரி பிஸ்னஸ் வரும்போது காரில் டிரைவர் நோண்டி கேட்குறாரு, நீ எப்படி வளர்க்கலாம், என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். காரில் நீ ட்ரைவ் பண்ணுறேன்னா உட்காந்து வரலாம், தயவுசெய்து சும்மா இருப்பேன் கேட்காத அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க. இந்த தொழிலை சொல்லிக் கொடுக்குறது யாருக்கு? இப்போ என்கிட்ட கற்றுட்டு போனவங்களே பெரிய பெரிய ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறாங்க, விற்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட போய் யாராவது சேர்பர்ஸ் கொடுத்து அந்த மஷ்ரூம் கொஞ்சம் கட்டுப்படி விளைவிங்க, நாங்களும் வளர்க்க ஆசைப்படுறோம்னா கண்டுபிடிச்சி வைக்கிற விளைவிக்கலாம் வரதான் சரி. நோன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த பேச்சையை வச்சுக்கிறாத போயிட்டு சொல்லுவோம். ஸோ வரும்போது நான் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டோ பப்ளிக்கோ மற்ற எல்லாருமே வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு காரணம் எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ணுறது. இப்போ நீங்கள் போட போகிறீங்க மஷ்ரூமை கண்டிப்பாக போடுவீங்க. அதில் ஏதாவது ஃபெயிலியர் வந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, அது சப்போர்ட்டிவ். உங்களுக்கு விதை வேணுமா, அக்சசரிஸ் வேணுமா, இல்லை பெட்டே அழுகி போயிடுச்சா, நிறைய போட்டேஷன் சண்டையில் ஃபஸ்ட் வராது, ரொம்ப சேட் ஆகிடுவாங்க. அவங்களும் வந்து சேனல் பண்ணலாம், எனக்கு பண்ணலாம், அவங்க கொஞ்சம் பிரச்சனை சொல்லுவாங்க. கடைசி இவ்வளோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய எஸ்டாப்ளிஷ் பண்ணி 4 பேர் சேனல் ஒரு உடனே வந்து இருந்துச்சுன்னா. ஆனால் எக்ஸிபிஷனில் வந்து எக்ஸிபிஷன் வச்சாங்க. 4 எக்ஸிபிஷன் எங்களுக்கு கேட்குறாங்க, சார் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸிபிஷன் இது பண்ணலாம், எல்லாமே அட்டையில் பேப்பரில் பார்வையில் போட்டு வச்சுருக்க எக்ஸிபிஷன் இருக்காங்க. அதாவது அனைவரும் கொடுங்க, ஏன் சார் நாளைக்கு காலையில் எக்ஸிபிஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுத்தோம். அந்த பெட்டை பிடிச்சிட்டு வர்றதுக்கு எங்கள் வீட்டு செக்ரட்டரி அப்படி தயவுசெய்து வீட்டில் வேலை செய்யிருக்கா, என் கூட வா அப்படின்ட்டு காரில் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் என்னை கற்றுக்கிட்டவன் என் பட்டாக்கில் 500 பெட்டு போட்டுருவேன். செலக்ட் பண்ணி எடுத்துருக்குமா, இதில் நிறையா படிச்சிருந்தா அதை எடுத்துக்கிறாரு அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அங்கே 10 பேர் காலம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய மாமியார், அவனுடைய ஒய்ஃபு, அவங்க டேடி, மாமனார்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. எல்லோரும் டெய்லி 500 ரூபா சம்பளம். டெய்லி வரும்போது ஹாப்பியானது, திருப்பி வரும்போது சேடாக இருக்குது. என்ன உனக்கு ஆச்சு, ஃபார்மில் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுங்க, இல்லைனா நான் தான் வீட்டு வேலை செஞ்சு என் கையை தேய்ச்சிக்கிறேன். போன மாதம் அந்த 60 வருஷம் கற்றுக்கிறத பார்த்தேன், நீங்கள் 5 பேருக்கு வேலை பண்ணி கொடுத்துருக்கலாம், டெய்லி 500 ரூபா எல்லாத்துக்கும் சம்பளம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொல்லிட்டு அதை போய் மக்கள் வளர்த்து நினைக்கிறீங்க, திருப்பி வீட்டு வேலை வீட்டையெல்லாம் பார்த்து தான் தேய்ச்சிக்கிறேன். ஸோ ஒரு நாலேஜ் எனக்கு அக்யூர் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த நாலேஜ் வந்து நாலேஜாகவே இருக்கிறது. ஒருத்தர் அறிய எடுத்துகிறாங்க, எப்படிட்டு காற்று வீசுகிற மாதிரி நம்ம மண்டைக்குள்ள தலையில் பிறகு 1000 ஐடியாஸ் போட்டு அதில் இன்ஸ்பயர்ட் தாட்ஸ் அண்ட் இன்ஸ்பயர்ட் ஐடியாஸ் அதை வந்து நம்ம பிடிச்சி அதை செய்வீங்க. ஒரே ஒன் ஐடியா வில் மேக் யூ க்ரோத்வதி, ஒன்லி ஒன் ஐடியா வில் மேக் யூ லைக். இந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் வளமான வாழ்க்கையை மாற்றணும். இந்த வாழ்க்கையை வந்து வேறு வேறு பார்க்க உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஒருத்தர் பிச்சை எடுக்கிறான்னா இட் இஸ் இஸ் சாய்ஸ். பிச்சை எடுக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறான். நீங்கள் லட்சக்கணக்கான சம்பாதிக்க ஆசைப்பட்டீங்களா, அதான் உங்கள் சாய்ஸில் கண்டிப்பாக சம்பாதிக்கணும். அதெல்லாம் வழிமுறை. ஸோ இவரால் பயோலஜி ஸ்டூடெண்ட், இவர் ஹைலி இம்பார்ட்டன்ட் பயாலஜி. ஸோ பயாலஜிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் படிக்கிறது யாருக்கு கிடையாது. நீங்கள் கை வச்சு பாருங்கள், யூ வில் சீ த ரிசல்ட். உங்கள் அறியாமலே உங்கள் வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு மேலே போகும், எத்தனை பேர் உங்களை தேடி வர்றாங்க, including our Indian government. Not only the state, the entire India will be behind you if you acquire the knowledge in biological science. அதான் நீங்கள் நாட்டுக்கு தேவை. படிச்சுட்டு எவனாவது ஒரு 5000 ரூபாய் 7000 ரூபாய் 10,000 ரூபாய் வேலை கொடுப்பானா அப்படின்னு சர்டிஃபிகேட் அடைஞ்சு கிடைக்கவே இருக்கும். இது சார் சொன்ன மாதிரி one was of the whole project. Okay, God bless you.